योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत குமார், ஜெய குரு ராயா. பக்தர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அனைவருக்கும் ஆனாய் யோகிராம் சூரத்குமார் என்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு உலகம் முழுக்க பகவான் யோகிராம் சூரத்குமார் பக்தர்கள் பகவானை அப்படி கொண்டாடி இருக்காங்க. நம்ம ஆசிரமத்திலே பார்க்கலாம். பகவானுக்கு எங்கெங்கெல்லாம் கோயில்கள் இருக்கோ அந்தந்த கோயில்களெல்லாம் பக்தர்கள் பகவானை எப்படிலாம் கொண்டாடுறன்றது நம்ம கண்கூடாக நம்ம பார்க்குறது உண்டு. பக்தர்கள் பகவானை கொண்டாடுறதே ஒரு தனி அழகு. ஆனால் பகவான் தன்னோட பக்தர்களை கொண்டாடுறது அழகுக்கு மேலே அழகு. அது ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் கூட பக்தனை கொண்டாடி தள்ளிடுவார். அவர் சொல்லி ஒரு சின்ன விஷயம் செஞ்சுட்டா கொண்டாடி தள்ளிடுவார். பெரிய விஷயம் இல்லை, சாதாரண ஒரு விஷயமா இருந்தால் கூட கொண்டாடி தள்ளுவார். அது யாரு இன்னாரு அப்படின்லாம் கிடையாது. அதில் எந்த ஒரு வித்தியாசமே பார்க்காம கொண்டாடுவார். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு கவிஞனாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, யாருனாலும் சரி, அவங்கவுங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை கூட கொண்டாடுற குணம் பகவான். அதனால தான் அவர் பகவான் எல்லாத்தையும் அப்படி தான் கொண்டாடுவார். 1977 பகவான் சன்னதி தெரு வீட்டுக்கு வந்த புதுசில் எங்கள் அப்பா அம்மா அண்ணன் கூட நானும் சேர்ந்து நாங்கள் 4 பேர் சேர்ந்து பகவான் தரிசனத்துக்காக சன்னதி தெரு வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ நடந்த ஒரு அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். அப்போ சாமி சொன்ன மாதிரி எல்லோரும் வரிசையாக உக்காந்துருந்தோம். சாமி திடீர்னு என்னைய பார்த்து, குமாரவேலு, நீ ஒரு கதை சொல்லேன் அப்படின்னார். அப்போ நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பேன். அப்போ கதை சொல்லுன்னொன்னே என்னையும் அறியாமல் அப்போ 6th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரி கிளாஸில் சத்ரபதி சிவாஜிக்கு, அவர் யாருன்னா மராத்திய மகாராஜா வீர சிவாஜின்னு போம்ல, அவரோட கதை ஞாபகத்து வந்துச்சு. அதை சொல்ல ஆரம்பித்தேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். பட் ஆனால் நம்ம சொல்லும்போது சாமி அதை ரசித்து கேட்குறது தான் ஒரு பெரிய விஷயம். நம்ம ஏதோ ரொம்ப பெரிய விஷயத்த சொல்கிற மாதிரி அதை அப்படி தான் கூர்ந்து தாடியை பிடிச்சி அப்படி ரசித்து கேட்பார். கண்ணை மூடி கேட்பார். அப்பப்போ அப்படி நம்மளை கூர்ந்து பார்த்துட்டு ஒரு அழகு சிரிப்பில் அதை கவனித்து கேட்பார். 100% கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்பார். ஒரு சாதாரண விஷயந்தான், ஒரு கதை தான் சொல்லுவோம். அதை அப்படி ரசித்து கேட்பார். நம்மளுக்கே சின்ன பையனாக இருக்கும்போது அவர் அப்படி பகவான் நம்ம முன்னாடி எதுக்க பகவான் இருக்கார், அவர் ரசித்து கேட்கும்போது நமக்கு ஒரு உற்சாகம் தன்னால் வரும் இல்லையா? அப்படி வரும்போது அந்த கதையில் வர்ற நிகழ்வுகள்லாம் சொல்கிறேன். அப்சல் கான் அப்படின்ற ஒரு சுல்தான் ராஜாவோட படையோட தளபதி சிவாஜியோட சந்திக்கணும்னு சொல்லி ஒரு ஏற்பாடு நடக்குது. அந்த ஏற்பாடு படி அவங்க சந்திக்கிற இடத்துல வேற யாரும் இருக்கக்கூடாது, இவங்க 2 பேர் தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. சிவாஜியும் அதை மதித்து அங்கே போகிறாரு. ஆனால் அப்சல் கான் ஒரு எண்ணத்தில், நல்ல எண்ணம் கிடையாது, ஒரு சூழ்ச்சி. அந்த சந்திப்பில் சிவாஜியை கொண்டுடணும் அப்படின்னு அவரோட திட்டம் அது. சிவாஜி தன்னை அதுக்கெல்லாம் தயார்படுத்திட்டு தான் போகிறார். உள்ளுக்குள்ளே கவசம் போட்டுக்கிறாரு, எல்லாம் போட்டுட்டு தான் உள்ளே போகிறாரு. அங்கே உள்ளே போகும்போது அப்சல் கான் மட்டும் தனியாக இருக்கார். இந்த கதையெல்லாம் பகவான் முன்னாடி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ அப்சல் கான் அவரை வீர சிவாஜியை வரவேற்கிறார். அப்படி பக்கத்தில் வீர சிவாஜி போனோன்னா அவரை ஆற தழுவிக்கிறாரு. தழுவும்போது என்ன பண்ணுறாரு அப்சல் கான் ஒரு கத்தி எடுத்து சிவாஜியோட முதுகில் குத்துறாரு. கத்தி போக மாட்டேது, ஏன்னா கவசம்லாம் போட்டிருக்காரு உள்ள. சிவாஜி இதெல்லாம் உணர்ந்துட்டு சிவாஜியும் இதுக்கு தயாராக வந்திருக்காரு. என்ன பண்ணாருன்னா கையில் உள்ளங்கைக்குள்ளே புலி நகம்
வச்சு அப்சல் கான் முதுகில் கீறி எடுத்து வலது கையால் கத்தி எடுத்து குத்தி அப்சல் கானை கொன்றார். இந்த கதையெல்லாம் சொல்லும் போது பகவான் வந்து அதை அப்படி கூர்ந்து கவனிக்கிறார். சாதாரண கதை தான், ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லும்போது பகவான் அதை அப்படி கூர்ந்து கவனித்து அந்த கதையை சொல்லி முடித்தோன்னே அப்படி ஒரு அழகு பார்வை, அந்த அழகு சிரிப்பு, அவர் சிரித்தாலே அந்த ஒரு புன்முறுவலில் அந்த தாடிலாம் அப்படி கண்ணு முன்னாடி ஒரு தாமரை மலர்ந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி அப்படி ஒரு மலர்ச்சியோட அந்த கதையை கேட்ட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு அழகு கமெண்ட், நம்மளை உற்சாகப்படுத்தணும், நம்மளை கொண்டாடுற வகையில் ஒரு கமெண்ட்டும் கொடுத்தாரு. என்ன ஒரு கமெண்ட்னா, குமாரவேல் வந்து காக்கா நரி கதைலாம் சொல்ல மாட்டார், வீர சிவாஜி கதை சொல்லுவார்னு சொல்லி கக்கன்னு சிரிச்சார். அப்படி ஒரு நம்மளை உற்சாகப்படுத்துறது, நம்ம சொன்ன ஒரு சின்ன விஷயமா சாதாரண விஷயமா இருந்தால் கூட பக்தன் சொல்லிட்டான்றத கொண்டாடி தள்ளுறது, அதெல்லாம் பகவான்கிட்ட தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். யோகிராம் சுரத்குமார்.